முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த 36 மணி நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மத்திய கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த 36 மணி நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மத்திய கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு தலைமை செய்தியாளர் சிவா இணைகிறார். சிவா, வணக்கம். இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். அரபிக்கடல் பகுதியில் இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மத்திய கிழக்கு அரபிக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 36 மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும் என்றும் அதிகபட்சமாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது வலுப்பெறும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கக்கூடிய நிலையில அடுத்த ஓரிரு நாட்கள்ல ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை நேற்றைய தினம் தொடங்கி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில கேரளா, கர்நாடகா போன்ற பகுதிகளில் மழையினுடைய தாக்கம் இருக்கும். அதே போன்று தமிழகத்தினுடைய எல்லையோர பகுதிகளிலும் அதிக அளவு மழை பொழிவு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அதற்குரிய எச்சரிக்கையை தற்போது தெரிவித்திருக்கின்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.